அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் பார்க்க போகும்போது வெத்தல பாக்கோட போவாங்க. அதுதான் தாம்பூலம்ங்கிறது. அந்த நீங்க கொண்டுட்டு வர அந்த வெற்றிலையும் பாக்குமே நெறைய விஷயத்த சொல்ல வரும். நீங்க என்ன உங்க ஃபேமிலி என்ன அவஸ்தையில இருக்கு? நீங்க எந்த பிரச்சனைக்காக ஒரு ஜோதிடர் முன்னாடி வந்திருக்கீங்கன்றத அப்படியே படம் போட்டு காட்டும். அத அப்படிதான் கூட்டிட்டு வரும். அந்த கர்மா நம்மள கைய பிடிச்சுட்டு கூட்டிட்டு வரும். இதிலேயே இன்னும் நெறைய வகை பிரசனங்கள் இருக்கு. குறிப்பா ஜாமக்கோல் பிரசனம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாது. எப்ப வேணாலும் பார்க்கலாம். இதில என்னன்னா, ஒரு பிரசனத்துக்கு இன்னொரு பிரசனம் நிச்சயமா குறைஞ்சது கிடையாது. எல்லா பிரசனங்களும் சிறப்பு தான். சரி நான் என்ன ஜாதகம்னு ஒண்ணு பார்க்குறேன். அப்புறம் எதுக்கு பிரசனம்? ஜாதகம் ஒரு ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட். அது ஒரு ஃபிக்ஸ்டு. இது நடக்குங்கிறது தான் அதில இருக்குமே தவிர, அத ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி பிரசனம் தான் எடுக்க முடியும் வெளியில. கரெக்ட்டா பின் பாயிண்ட் பண்ணி வெளியில எடுத்துரலாம் பிரசனத்தில. என்னது நம்ம தினசரி ஒரு லோட நம்ம சுமந்துக்கிட்டு தானே இருக்கோம். ஒருத்தருக்கு உதவி பண்ணுவோம். நம்ம புண்ணியம் செய்றோம். ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில நம்மள அறியாம ஏதோ ஒரு வார்த்தைய தவறுதலா சொல்லியிருப்போம். அது நம்மளோட பாவக்கணக்குல போய் உட்காரும். இப்படி தினசரி நகர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இத பார்த்து சொல்றது தான் பிரசனம். இதுதான் ஆச்சரியம் இதுல.